GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. ஆளும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. அதே சமயம் எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக, அன்புமணி தரப்பு பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணியின்றி தனித்து நிற்க முடிவெடுத்துள்ளது. இந்த 3 கட்சிகளும் வேட்புமனு விநியோகம், பரப்புரை என்று தேர்தல் நோக்கி தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்க, திடீரென அரசியல் என்ட்ரி கொடுத்த விஜயின் தாவேகா கட்சி தலைவர் போன்றே சைலண்ட் மோடில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜய் தனியார் தொலைக்காட்சிக்கு ஆஃப் தி ரெக்கார்டாக கொடுத்த பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த தனியார் தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி, MP கனிமொழி, எடப்பாடி பழனிசாமி, திமுக அமைச்சர்கள் என ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட ஆளும் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று தங்களின் அரசியல் நிலைப்பாடை தெரிவித்தனர். ஆனால் தாவேகா தலைவர் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து பேட்டி கொடுத்ததும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த பேட்டியில் பேசிய விஜய், "I am not a king maker, I will win" என்று கூறியுள்ளார். டிவிகே தனித்து நின்றாலும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணி இல்லாமலேயே டிவிகே வெல்லும் என்று உறுதியாக கூறியிருக்கிறார். மேலும் தனது ரோல் மாடல்களாக எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கலைஞர் ஆகியோரின் பெயர்களை கூறியுள்ளார். சினிமாவை விட்டு முழுமையாக விலகி அரசியலை முழு நேரமாக தேர்ந்தெடுத்துள்ளதாகவும், இது திடீர் முடிவல்ல, கொரோனா காலத்திலிருந்து தீவிரமாக தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளார். அரசியல் நீண்ட கால லட்சியம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஜனநாயகன் படத்தின் சிக்கலால் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு தான் வருந்துவதாக தெரிவித்துள்ள விஜய், அரசியலில் இறங்கியதால் இது போன்ற தடைகள் வரும் என்று முன்கூட்டியே மனதளவில் தயாராக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் தனது கட்சி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட துயர சம்பவம் தனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், இன்னும் அது தொடர்ந்து வேதனை அளிப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.